உழவார பணின்னு ஒரு பணி செய்வாங்க கோயில்ல. கேட்டிருக்கிறீங்களா? கோயில சுத்தப்படுத்துறதுக்கு பேர் தான் உழவார பணி. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஆளுக்கு ஒரு குடம் எடுத்துக்குவாங்க, தண்ணி எடுப்பாங்க, அப்புறம் ஒட்டடை குச்சி எடுத்துன்னு போவாங்க, அது எல்லாத்தையும் ஒட்டடை அடிப்பாங்க, தண்ணியை ஊத்தி இருக்கு. கடவுளையே ஒரு வேற ஒரு கோணத்துல சொன்னவர் வள்ளல் பெருமான் தான். நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், கடவுள்னா திருச்செந்தூருக்கு போகணும், பழனிக்கு போகணும், திருப்பதிக்கு போகணும், இமயமலைக்கு போகணும், அங்கதான் கடவுள் இருக்கிறாருன்னு நினைச்சிட்டு இருந்த நினைப்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறார், நம்ம சொல்ற இடத்துலதான் இருக்கிறார். ஆனா முதன்மையா எங்க இருக்கிறார்னா நமக்குள்ளேயே இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளணும். அவங்க அறிவை கேட்கணும். நம்மை உணர்ந்து கொண்டால்தான் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ள முடியும். கடவுளையே உணர்ந்து கொள்வதற்கு முதல்ல நம்ம உணர்ந்துக்கணும். ஏன் கடவுளை உணர்ந்து கொள்றதுக்கு நம்ம உணர்ந்து கொள்ளணும்னா, வள்ளல் பெருமான் தன்னை உணர்ந்து கொண்ட காரணத்தினால் கடவுள் வேறெங்கும் இல்லை, இங்கேயே இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்ட காரணத்தினால்தான் நாம் இருக்கிற இடம் எவ்வளவு சுத்தமா இருக்கணும் அப்படின்றத அம்மா சொன்னாங்க. நீட்டுனா சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு. ஏன் நம்ம நீட்டா வச்சுக்கணும், சுத்தமா வச்சுக்கணும்? இப்ப கோயில்லாம் இருக்கு, நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, இங்க வந்திருக்கிற பெற்றோர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மாணவர்களுக்கும் கேள்விப்பட்டிருக்கலாம். உழவார பணின்னு ஒரு பணி செய்வாங்க கோயில்ல. கேட்டிருக்கிறீங்களா? கோயில சுத்தப்படுத்துறதுக்கு பேர் தான் உழவார பணி. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஆளுக்கு ஒரு குடம் எடுத்துக்குவாங்க, தண்ணி எடுப்பாங்க, அப்புறம் ஒட்டடை குச்சி எடுத்துன்னு போவாங்க, அது எல்லாத்தையும் ஒட்டடை அடிப்பாங்க, தண்ணியை ஊத்தி பெருக்கி தள்ளி சுத்தமா ஆக்குவாங்க. இது கோயிலை சுத்தப்படுத்துறதுக்கு உழவார பணி. இதுல ரொம்ப முக்கியமா சுத்தப்படுத்துறது நமக்குள்ள இருக்கிற அழுக்க சுத்தப்படுத்துறது தான் உண்மையான உழவார பணி. அப்ப கோயில்னா எது? கோயில்னா நம்ம உடம்பு தான். உள்ளம் பெரும் கோயில். உள்ளம்னா ஆன்மா, ஆன்மா என்பது பெரும் கோயில். ஊன் உடம்பு ஆலயம். இந்த ஊன் என்ற தசைகளால செய்யப்பட்ட இந்த உடம்பு ஆலயம். இந்த உடம்புல, ஊன் உடம்புல இருக்கிற உள்ளம் பெரும் கோயில். நீங்க மதில் சுவரோட இருக்கிற கோயில், கோபுரத்தோட இருக்கிற கோயில் எல்லாத்தையும் சேர்த்தா அது ஊன் உடம்பு ஆலயம். அதுல பெருங்கோயில் எதுன்னா மூலஸ்தானம். நீங்க இருக்கிற கோயிலே ரொம்ப சின்ன இடம் எதுன்னா அந்த மூலஸ்தானம் தான் சின்னதா இருக்கும். மீதி எல்லாம் ஏக்கர் கணக்குல இருக்கும் அந்த கோயில், ஆனா மூலஸ்தானம் சின்னதா இருக்கும். அதே மாதிரி நம்ம எஞ்சான் உடம்பு, நம்ம உடம்பு எவ்வளவு பெருசா இருந்தாலும் நம்ம புருவ மத்தி அப்படின்ற புருவ மத்திக்குள்ள நம்முடைய ஆன்மா இருக்கு. ஆன்மாவுக்குள்ளதான் கடவுள் ஒளிமயமாக இருக்கிறார். ஒளிமயமாக